பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். புகழ் நேற்றும் அல்லாஹ் ஒருவருக்கே உரித்தாகட்டுமாக. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள், வலிமார்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், நம்மவர்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் குன்றாமல் குறையாமல் நின்றவட்டுமாக. قال الله سبحانه وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قال رب احكم بالحق وربنا الرحمن المستعان على ما تصفون صدق الله العلي العظيم. அவர், என் இறைவா, நியாய தீர்ப்பு வழங்குவாயாக. நீங்கள் புனைந்திருக்கும் விஷயத்தில் எங்கள் இறைவனான அருளாளனே உதவி கோரப்படுகின்றவன் ஆவான் என்று கூறினார் என அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்திலே சொல்லித் தருகிறான். அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே, இறை மறுப்பாளர்களுடைய அந்த சங்கடங்கள், அவர்கள் தருகின்ற அந்த வேதனைகள், அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை ஒரு கட்டத்தில் எந்த நபிமார்களாலும் தாங்க முடியாது. அப்போ தாங்க முடியாத நேரத்தில் அந்த நபிமார்கள் சொல்கிற வார்த்தை, யா அல்லாஹ், நியாய தீர்ப்பு வழங்குவாயாக. எங்களுக்கு அவர்களுக்கு மத்தியில் ஒரு நியாய தீர்ப்பு வழங்குவாயாக. இவர்கள் புனைந்திருக்கின்ற பொய்யிலிருந்து எங்களை பாதுகாக்க நீயே போதுமானவன் என்ற ஒரு செய்தியை, ஒரு வார்த்தையை, துவாவை நபிமார்கள் எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அவர், அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் இறைவா, நியாய தீர்ப்பு வழங்குவாயாக என்ற துவாவை கேட்டிருக்கிறார்கள். ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், யுத்தத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புவதற்கு முன்பாக இந்த துவா ஓதிட்டு போவாங்களாம். எப்பமெல்லாம் இறை மறுப்பாளர்கள் யுத்தம் செய்வதற்காக வேண்டி நிர்பந்திக்கப்படுவார்களோ, அப்போ கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை யுத்தம் செய்கிற அளவுக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு எதிரிகள் தள்ளுவார்களோ, அப்போ அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவா கேட்பாங்களா, யா அல்லாஹ், நியாய தீர்ப்பு எங்களுக்கு வழங்குவாயாக. அவர்கள் புனைந்திருக்கின்ற அந்த பொய்யிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று துவா ஓதிட்டு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுத்தத்துக்கு புறப்படுவார்கள் என்ற ஒரு செய்தியை ஸைத் இப்னு அஸ்லம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அதானே அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் யுத்தத்தில் கொலை செய்யப்பட்ட அத்தனை பேர்களும், இறை மறுப்பாளர்கள் யாரெல்லாம் கொலை செய்யப்பட்டார்களோ, கொலை செய்யப்பட்ட அத்தனை பேர்களையும் ஒரு கிணத்துல தள்ளி, பாலடைஞ்ச கிணத்துல தூக்கி போட்டு அவர்களுக்கு மத்தியில் உரையாற்றினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்ப நீங்க விளங்கியிருப்பீர்கள் தானே. யாரை பார்த்து கேட்கிறாங்க? மௌத்தாகி போய்விட்ட, செத்து போய்விட்ட அந்த பெரும் தலைவர்கள் அபூ ஜஹல், உத்பா போன்றவர்கள் எல்லாம் ஒன்றாக தூக்கி ஒரு கிணத்துல தூக்கி போட்டு அந்த மனிதர்களை பார்த்து கேட்டார்கள், இப்ப நீங்க வழங்கியிருப்பீர்களா, யார் சத்தியத்தில் இருக்கிறாங்க? என்னை சொன்னீங்களா, நீங்க அசத்தியத்தில் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். இப்ப நீங்க விளங்கியிருப்பீர்கள் தானே யார் சத்தியத்தில் இருக்கிறார்கள் என்று. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துஆ கேட்பார்கள், அங்கே நடைபெறும். ரசூல் துஆ கேட்டுவிட்டு தான் வெளியே செல்வார்கள். இதுல இருந்து நமக்கு என்ன விளங்குன்னு சொன்னா, நாம அல்லாஹ்விடம் உதவி கேட்க வேண்டும். நம்ம வேற யாரிடம் உதவி கேட்க வேண்டாம், அல்லாஹ்விடம் உதவி கேட்டாலே போதுமானது. நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன சங்கடங்கள் இருக்கிறதோ அத்தனைக்கும் அல்லாஹ்வே போதுமானவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் இல்லையா, வல்லாஹு அஅலம் பிஅதாயிக்கும் வகஃபா பில்லாஹி வலியன் வகஃபா பில்லாஹி நஸீரா. அல்லாஹ் உங்களோட விரோதிகளை நன்கு அறியக்கூடியவனா இருக்கிறான். யார்? அல்லாஹ் சொல்றான், அல்லாஹு அஅலமு பிஅதாயிக்கும், அல்லாஹ் உங்களுடைய விரோதிகளை நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான். வகஃபா பில்லாஹி வலியன் வகஃபா பில்லாஹி நஸீரா. அவனே உங்களுக்கு பொறுப்பாளனாக அல்லாஹ்வே போதுமானவன், உதவி செய்வதற்கு அல்லாஹ்வே உங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு சொல்லித் தருகின்றான். ஆக என்ன பிரச்சனை, நமக்கு என்ன சங்கடங்கள், யார் மூலமா பிரச்சனை வருது, யார் மூலமாக இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுகிறது என்பதெல்லாம் நாம் அல்லாஹ்விடம் விட்டுற வேண்டியா. அல்லாஹ் நிம்மதியான முறையில் வாழச்சு, எதிரியுடைய சூழ்ச்சியிலிருந்து என்னை பாதுகாத்துறேன்,
என்னை சுத்தி எதிரிகள் இருக்கிறார்கள், என்னை சுத்தி சூழ்ச்சியாளர் இருக்கிறார்கள். இந்த சூழ்ச்சியாளர்களிடமிருந்து, இந்த எதிரிடமிருந்து என்னை பாதுகாத்து ரப்பே என்று நாம் அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுட்டு போனோம்னா அல்லாஹ் நம்மளை பாதுகாத்துவான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றாங்க, ஈ யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும் வை யஹதுலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅத். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு உதவி செய்ய நாடினால், ஈ யன்சுருக்குமுல்லாஹு ஃபலா காலிப லக்கும், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடினால் உங்களை மிகைக்கக்கூடியவர் யாரும் இல்லை, உங்களை மிகைக்கக்கூடியவர் யாரும் இல்லை. வை யஹதுலுக்கும் ஃபமன் தல்லதி யன்சுருக்கும் மின் பஅத். அல்லாஹ் தஆலா உங்களுக்கு துஆ, அதாவது உதவி செய்யாமல் விட்டுவிட்டால் அதற்கு பிறகு உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய யாருமே கிடையாது. எப்பேற்பட்ட வார்த்தை நமக்கு சொல்லித்தார். அவன் நாம் அல்லாஹ்விட முறையிட வேண்டும். நம்முடைய குறைகள் என்ன அல்லாஹ்விட முறையிட வேண்டும், நம்முடைய வேண்டுதல் என்ன அல்லாஹ்விட முறையிட வேண்டும், நம்முடைய கோரிக்கை என்ன அல்லாஹ்விட முறையிட வேண்டும். நாம எல்லாத்தையும் அல்லாஹ்விட முறையிடுகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா பொறுப்பேற்றுக் கொள்கிறான். அந்த துஆக்கு அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டு நம்முடைய பொறுப்புக்கு அல்லாஹ்வே பொறுப்பாளன் ஆகிவிடுகிறான். நம்ம காரியம் லேசாகி விடுகிறது. அதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில காட்டி தந்தார்கள். யா அல்லாஹ், இந்த சொற்ப நபர்கள் எப்போ பத்ர் களத்தில் நிர்பந்திக்கப்பட்டார்கள். 313 பேர் வச்சுக்கிட்டு 1000க்கு மேற்பட்டவர்களை எதிர்க்கிறார் என்று சொன்ன யார்கிட்டையும் என்ன எந்த ஆயுதம் இல்லை, நிராயுதபாணியா இருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஸரத் முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தானே சஜ்ஜால உட்கார்ந்து துஆ கேட்டாங்க, யா அல்லாஹ், யாருமே செருப்பு அணியாதவராக இருக்கிறார்கள், உணவில்லாமல் இருக்கிறார்கள், தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள், ஆயுதம் இல்லாமல் இருக்கிறார்கள், நிராயுதபாணியாக இருக்கிறார்கள். இந்த சொற்ப கூட்டத்திற்கு ரப்பே, இந்த சொற்ப கூட்டத்திற்கு நீ உதவி செய்யவில்லை என்று சொன்னால் உன்னை அல்லாஹ்னு சொல்றதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. இதுக்கு நீங்க தோல்வியை கொடுத்த ரப்பே, இந்த மக்களுக்கு நீ தோல்வியை கொடுத்துட்டீங்கன்னா அல்லாஹ்னு சொல்வதற்கு பூமியில யாருமே இருக்க மாட்டார்கள். லா தாபுது ஃபில் அர்ல் ரப்பே, பூமியில உன்னை அல்லாஹ்னு சொல்வதற்கு, உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இவர்களுக்கு நீ வெற்றியை கொடு ரப்பே என்று கண்மணி முத்து முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பத்ர் காலத்து நைட்ட துஆ கேட்டார்கள். அல்லாஹ் தஆலா வெற்றியை கொடுத்தான். நம்முடைய துஆக்கள், நம்முடைய வேண்டுதல் அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். என்ன பிரச்சனை, நமக்கு தான் அது பிரச்சனையா தெரியும், அப்படித்தானே? நமக்கு தான் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா தெரியும். அல்ல பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது நமக்குத்தானே பெரிய பிரச்சனை தவிர அல்லாஹ்க்கு பிரச்சனையே இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரச்சனையை அல்லாஹ் தஆலா தட்டி விட்டு போயிடுவான், அல்லாஹ் தஆலா நீக்கிடுவான். நாம பெருசா இருந்திருக்கோம். அப்ப நமக்கு என்ன, நாம செய்ய வேண்டிய காரியம் ஒரே காரியம், நாம அல்லாஹ்விடம் ஒப்படைச்சிடணும். நம்ம காரியத்தை அல்லாஹ்விடம் ஒப்படைச்சிடணும். ரப்ப நான் போற காரியம் வெற்றியாக்கித்தா, யாரப்ப உன்னுடைய மூலமாக நான் இந்த இதை நான் செய்யறேன், நான் இதை ஆரம்பிக்கிறேன், இந்த காரியத்தை லேசாக்கித்தா, சிறப்பாக்கித்தா, இதை வெற்றியாக்கித்தா. யால இன்னென்ன காரியத்துக்காக நான் போறேன், அந்த காரியத்தில் விசாலமாக்கித்தா, சிறப்பாக்கித்தா, அதில் பரக்கத்தைத்தா. நம்ம அல்லாஹ்ட கேட்க வேண்டியது இதுதானே. அல்லாஹ் நினைக்க வேண்டும், அல்லாஹ்ட கேட்க வேண்டும், அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து கொண்டே இருப்பான். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தோஷமான நிலையிலும் சரி, சங்கடமான நிலையிலும் சரி அல்லாஹ்வை அவர்கள் முன்னோக்கினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான். அதைத்தான் இந்த ஆயத்து நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் பக்கம் மீள வேண்டும், அல்லாஹ் பக்கம் நாம் என்ன செய்யணும், உதவி தேட வேண்டும் என்ற ஒரு மேலான ஒரு படிப்பினையை இந்த ஆயத்து நமக்கு தருகின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால சூரா அம்பியா இன்றோடு முடிவடைகிறது இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத கல்கிஹி வ ரிதா நஃப்ஸிஹி வ ஸினத அர்ஷிஹி ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. سبحان الله وبحمده عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم.
ஸல்லல்லாஹு அலா முஹம்மதின் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.